இந்த ஒருத்தவன் தான் ஐயா நாடும் நிம்மதியாக இருந்துச்சு, நாங்களும் நிம்மதியாக இருந்தோம். லைட்டாக ஏதாவது ஒரு காரியம் பேசணுமா பேசுவோம், வைப்போம். ஏதாவது பிக்சர் மெசேஜ் நல்லது கெட்டதுக்கு அனுப்புவோம், வைப்போம். அவ்வளோதான். மூடிக்கிட்டு தூங்குவோம். இதை தவிர எங்களுக்கு வேற எந்த வேலையும் இல்லை. இவன் யார் மனசையும் கெடுக்கல, எந்த நாட்டையும் கெடுக்கல, எந்த வீட்டையும் கெடுக்கல. அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருந்தான். நாங்கள் உண்டு, எங்கள் வேலை உண்டுன்னு இருந்தோம். 7 நாள் 8 நாள் சார்ஜோட வந்தாயா. இந்த இருக்கான் பாருங்க, இந்த மொழுன்னு இந்த கருமம் பிடிச்சவன் என்னைக்கு கையில் வந்தானோ, இந்த பயவுல ஒருத்தன் வந்ததுனால குடும்பமா இல்லை, நாடு வீடு ரோடு எல்லாம் கெட்டு போச்சு. நம்மளும் கெட்டு போயிட்டோம். 24 மணி நேரம் தடவிட்டு கிடக்குமாங்க தவிர காட்டுலையும் தடவுறோம், மேட்லையும் தடவுறோம், வீட்லையும் தடவுறோம், ரோட்லையும் தடவுறோம். ஆக்சிடென்ட் ஆகி போகுது. அவன் மண்டாட்டி இவன் கூட ஓடிடுறான், இவன் மண்டாட்டி அவன் கூட ஓடிடுறான். நல்ல காதல் எல்லாம் லாஜிக் காதலாக மாறி போயிருது. ஜோலியாக முடிஞ்சு போயிருது. என்னைக்கு இவன் வந்தாலும் அதோட ஜோலி முடிஞ்சு. இப்போ ஓஏன்னு சொல்லி வந்து அதை விட எது உண்மை எது பொய்யும் தெரியாமல் அவ்வளோ மண்டை குழம்பு சூடாகவே தெரியும். அந்த அளவுக்கு ஆட்டி விட்டாயா. அதுவும் சார்ஜ் நிற்கலான்னு பாருங்க. 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா சார்ஜ் போட வேண்டியது இருக்கு. இந்த அளவுக்கு இதுக்கு ரீசார்ஜ் பண்ணி வாழ்க்கையை தொலைக்க வேண்டியது இருக்கு மாசம். அதுவும் நெட் இல்லைன்னா மனுஷனை பைத்தியம் பிடிக்க வைக்குது. ஒன்னால உறக்கம் வர மாட்டேக்கல மயிராண்டி. நைட்டு ஃபுல்லும் ஒரே தடவா தான் இருக்கு, விடிஞ்சாலும் தடவா தான் இருக்கு. உறக்கானு ஒன்று எங்க இருக்குன்னு தேட வச்சுட்டீங்களா படுவாய் பயில. சார்ஜ் நிற்க மாட்டேக்க, ரீசார்ஜ் நெட்டு ஒழுங்கா இது பண்ண மாட்டேக்க, உன் பாட்டில் வந்து நெட்டு டபக்குன்னு முடிச்சு தீர்த்து விடுறா எம்பியை. கடைசியில் எங்களை பிச்சு எடுத்தாது ரீசார்ஜ் பண்ண வச்சுடுறேன். உன்னைய கொல்லணும் முதல்ல.